هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய பேருதவினால் புனிதமிகு ரமலான் மாதத்தில் அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நோன்புகளையும் அதற்கான இதர இபாதாக்களையும் செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார். நம்மில் எத்தனை பேர் சென்ற ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானில் கிடையாது என்றாலும் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த அவகாசத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் கடந்து வந்த காலங்களில் எப்படி வாழ்ந்தோம் என்பதை விடவும் எம்மை மாற்றிக்கொள்வதற்கான அடிப்படையாக இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ரமலான் மாதம் என்பது ஒரு மனிதனை பல்வேறுபட்ட முறையில் நல்லவனாக மாற்றணும் என்பதில் அதிக கடுமையான முயற்சியை மேற்கொள்வதற்கு பல சட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த ரமதான் மாதம் குர்ஆனிய மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஷஹ்ருல் குர்ஆன் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஷஹ்ருர் ரமலான், ரமலான் மாதத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அதில் நீங்க தொழுக நோன்பு பிடிக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கு பின்னாடி குர்ஆன் சம்பந்தமான சில தகவலை சொல்லிட்டு வந்து ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், உங்களில் யார் அம்மாதத்தை அடைந்து கொள்வாரோ அவர் நோன்பு பிடித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சட்டம் இயற்றக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதம் குர்ஆனுக்குரிய மாதம், அந்த குர்ஆனுக்குரிய மாதத்தை அல்லாஹு தஆலா நீங்கள் குர்ஆனுடைய மாதம், எனவே நீங்க குர்ஆனை ஓதுங்கள், அதோடு நோன்பு படிங்கள் எல்லாம் சொல்லலை. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, ஒரு ஃபுர்கான் ஓ பையினா தெளிவுபடுத்தக்கூடியது, ஒரு ஃபுர்கான் சத்தியத்தை அசத்தை பிரித்து காட்டக்கூடிய மூன்று செய்தி எல்லாம் சொல்றான். அப்படியாக இருந்தால் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மூன்று அடிப்படையிலான குர்ஆனை படிச்சு ஆகணும். ஏன்னா ரமலான் மாதம் சொல்லிட்டு எல்லாம் நோம்பு படிக்கணும்னு சொல்லாம குர்ஆனை பத்தி ஒரு டெஃபினேஷனை தர்றான், அதுக்கான வரைவிலக்கணத்தை தர்றான்னு சொன்னா அந்த வரைவிலக்கணத்துக்கு அடிப்படையில் நான் படிச்சாகணும் என்பது ரூல்ஸ். நம்ம எத்தனை பேர் அதுக்கு முயற்சி பண்றோம் என்பது ஒரு கேள்வி. அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லிக் கொள்ளணும். சரிங்களா? நான் இந்த ரமலான்ல சூர பக்கராவினுடைய குறைஞ்ச 100 வசனத்தை தஃசீரை படிச்சிருக்கிறேன், விளங்கி இருக்கிறேன். அதுல இருந்து என்னென்ன விஷயத்துல எடுத்து நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறேன், அல்லது அம்ம ஜுஸ்ல இருந்து ஒரு 10 சூரா செலக்ட் பண்ணினேன், அந்த 10 சூராவுடைய மொழிபெயர்ப்பு படிச்சிருக்கிறேன், அந்த மொழிபெயர்ப்புக்கு ஏற்ற மாதிரியான விடயத்துல என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டாந்துருக்கேன் என்ற உணர்வை நம்ம வெளிப்படுத்தணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்வது வேஸ்ட் கிடையாது. இல்ல சொல்ற வாசகங்கள் எல்லாம் மூஜிசாத் என்றால், முஅஜிசாத் என்பது மூமின்களுக்கு அற்புதம், அந்த அற்புதத்தை வெளிப்படுத்த வேண்டும். சரிங்களா இல்லையா? அப்ப எனவே நம்ம ரமலான் மாதத்துல குர்ஆனை ஓதுவது மட்டும் இல்லாமல் அதனுடைய கருத்துக்களையும் அதன் தெளிவுரைகளையும் புரியாட்டி ஆலிம் சாக்கட்ட பேசி மௌலவி மாட்ட பேசி இந்த வசனம் என்ன சொல்லுது. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, சூரா நப இருக்குல்ல, அம்ம யதஸாஅலூன், இந்த அல்லாஹ் சொல்ற அம்ம யதஸாஅலூன், எதை பற்றி அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க என்று எல்லாம் தொடங்கிட்டு வந்து 21 வசனத்துல அல்லாஹ் முடிச்சு போறான் பாருங்க. இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நரகம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்குது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானாங்கன்னா அது யாரை எதிர்பார்க்குது என்ற ஒரு தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் சாதாரணமா நினைச்சிடறோம். அல்லாஹ் சொல்ற லாபிதீன ஃபீஹா அஹ்காபா,
நரகத்தில் விழுந்து விட்டார்கள், பல யுகங்கள் கடந்துதான் வெளியே வர வேண்டிய சார்ஜ் கூட அங்க இருக்கும் அப்படின்னு அல்ல சொல்றானாக இருந்தால் நம்ம குர்ஆன்ல இருந்து எதை படிச்சோம், எதை புரிஞ்சோம், எதை விளங்கினோம் என்பதில் நம்ம அதிக கவனம் செலுத்தணும் என்பது இந்த ரமலான் மாதத்துக்குரிய சட்டமாகவும் அல்லாஹ் தஆலா சட்ட கோவையாகவும் அந்த வசனத்தை வச்சிருக்கிறான். சரிங்களா? அப்ப அதுல சில விடயங்கள் இபாதாக்கள்ல குறிப்பாக ரமலான்ல வந்துகிட்டு ஸ்பெஷலா ஏதாவது இபாதா ரசூலா சொன்னாங்களா, செஞ்சாங்கன்னா கிடையாது. ரசூல்லா வளமையா சரி இபாதாக தான் ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்க. ஆனா குறிப்பாக அந்த ரமலான் அல்லாஹ்வுடைய மேக்சிமம் கூடுதலாக செஞ்ச இபாதாவை நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் இருந்தார்கள் அஜ்வதன் நாஸ். அவ வளமையாக தர்மம் செஞ்சாலும் ரமலானில் புயலை விடவும் வேகமாக தர்மம் செய்வாங்க. அப்ப ரமலான்ல அதிகமா செஞ்ச வேலை தர்மம் தான். ஹதீஸ் அப்படிதான் தெளிவா சொல்லுது. மற்ற எந்த இபாதாவே ரசூல் அதிகமாக செய்யற ஆர்வம் ஊட்டியது வேறு, அதிகம் செஞ்சது வேறு. ஜியாதத் என்பது வேறு, மக்களை ஆர்வம் ஊட்டுது என்பது. ஜியாதா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அது ஜியாதத். எந்த மாசத்துலயும் இருக்க மாட்டாங்க, ரமலான்ல குறிப்பா இருப்பாங்க. அப்ப என்ன அது ஜியாதத். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டீச் பண்ண வந்துருவாங்க. யாரு? ஜிப்ரீல் வந்து குர்ஆனை ஓதி காட்டுங்க அப்படி கரெக்ட் பண்ணுவாங்க. சரி கரெக்ட், இதெல்லாம் கரெக்ட், ஆர்டர் கரெக்ட், சூரா கரெக்ட், வசனம் கரெக்ட், லஃபுல் கரெக்ட், எல்லாம் கரெக்ட் பார்த்துட்டு வந்துருவாங்க. அப்ப இது ஒவ்வொரு ரமலான அவங்களுக்கு நடக்கும். கடைசி ரமலான் 2 நடந்துச்சு, அது வேற விஷயம். அப்ப ரமலானா வந்து விட்டு ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் என்பது அதிகமா செய்வாங்க. அதை விடவும் பப்ளிக்கா செய்கின்ற பொழுது தர்மங்கள் கூடுதலா செய்வாங்க. புயல் காற்றை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தர்மம் செஞ்சாங்கன்னா தர்மம் என்ற செயல்தான் ரமலான் கூடுதலா செஞ்சாங்க. இன்னொரு ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது ஐயுல் சதகத்தி அஃதல், சதகாவிலேயே மிக உயர்ந்த சதகா எதுன்னு கேட்ட பொழுது உன்னை வெறுக்கும் உன் இரத்த உறவுக்கு அதிகமாக கொடுப்பதே சதகாவு மிக சிறந்தது அப்படின்னாங்க. உன் அண்ணன் தம்பி உன்னை வெறுத்துட்டானா அவனுக்கு தூக்கி கொடு, உன் அக்கா தங்கச்சி உன்னை கவனிக்கவே அவனுக்கு தூக்கி கொடு, இதுதான் தர்மத்திலே மிக சிறந்த தர்மம் அப்படின்னு உறவுகளை சேர்ந்து நடப்பதில் நபியாவும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம அவரோட நல்லா புரிந்து கொள்ளணும். ரமலானில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை என்ற அடிப்படையில் எதையும் அதிகரிக்கலங்க, வேறு இதாக அதிகரிக்கலங்க. ஆனா 2 அதிகரிச்சாங்க. ஒன்னும் இஅ்திகாஃப் இருந்தாங்க, அது ஒன்னும். இரண்டாவது தர்மம் அதிகமா செஞ்சாங்க. இதுதான் வெளிப்படையான ஹதீஸை நம்ம பார்க்கலாம். ஆனா தலைப்பு அது அல்ல. தலைப்பு கியாமுல் லைல் ஒரு பார்வை தான். கியாமுல் லைல் தொழுகை ஒரு பார்வை. நான் இதை முன்கூட்டி சொல்றேன் அப்படின்னா நம்ம நிறைய பேர் வித்தியாசமான கான்செப்ட்ல நினைச்சிட்டு இருக்கிறோம். ரமலானில் ரசூலா கூடுதலா செஞ்ச இபாதத் தர்மம் தான். அதை மீறி ரசூலா எதை கூடுதலா செஞ்சதுக்கு நம்ம எந்த ஹதீஸையும் படிக்கல. அது மட்டுமல்லாமல் பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஜாதனி ரப்பி ஸலாத்தன் வஹியல் வித்ர். அல்லாஹ் தஆலா 5 நேர தொழுகையை விடவும் எனக்கு ஒரு தொழுகை கூடுதலாக அதிகப்படுத்தி விட்டான். ஜாதனி ரப்பி ஸலாத்தன் வஹியல் வித்ர். இறைவன் அல்லாஹ் 5 நேரம் உங்களுக்கு எல்லாம் தொழுகை இருக்கல, எனக்கெல்லாம் ஒன்றை கூடுதலாக கடமையாக்கிட்டான். வஹிய வித்ர், அதுதான் வித்ர். வக்துஹா பைனல் இஷாஇ இலா துலூஇல் ஃபஜ்ர். ஃபஜ்ரு சாதிக்குக்கும் இஷாவுடைய தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்துல நான் அந்த வித்ர தொழுகை ஆக வேண்டும், நான் விடக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் 5 எனக்கு 6 என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தியை நம்ம அஹ்மதுல 22,095வது ஹதீஸா பார்க்கிறோம். அதே மாதிரி இமாம் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய தஹ்கீக் கிதாபுல 657 ஹதீஸா இந்த செய்தியை கொண்டு பதிவு செய்றாங்க. முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க. இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஸஹீஹுல் ஜாமிஅல 3566வது ஹதீஸாக ரசூலுல்லாஹ்க்கு 6 வக்த் தொழுகை இருந்தது. எனவே ரசூலுல்லாஹ் இதை கூட்டல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொழுகையை கூட்டல. நமக்கு 5 அவங்களுக்கு 6 அவ்வளவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப பொதுவாக நமக்கெல்லாம் 5 வக்து, ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் 6 வக்து என்று அல்லாஹ் கொடுத்திருந்தான் அப்படின்றத நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப குறிப்பாக ரமலான் மாதம் வந்து விட்டால் நம்ம எல்லா காலங்களை விடவும் ரமலான்ல தொழுகையில ஒரு விஷயத்தை கூடுதலா செய்யணும் இல்லையா? இப்ப பொதுவாகவே நம்ம வித்ர் என்பது காலாகாலம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அபூ ஹுரைரா அவுசானி ஹலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உற்ற நண்பன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விடயங்களை வசியத்தாக சொன்னார்கள். 3 விடயங்களை
வசியத்தாக, அதாவது விடக்கூடாது என்ற அடிப்படை 3 விஷயத்தை சொன்னார்கள். அதுல ஒரு விடயம் என்னவென்றால், நீங்க 2 ரக்காத்தாச்சும் துஹா தொழுது கொள்ளுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி வசியத்தாக சொன்னாங்க. மாசத்துல 3 நாள் நோன்பு பிடிச்சு கொள்ளுங்க என்று சொன்னாங்க. அடுத்தது, நீங்கள் ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்னதுக்கு பின்னாடி தான் எழுந்துவீங்க என்று நீங்க பயந்தா வித்திரை தொழுது விட்டு தூங்குங்கள் என்று நபி அவங்க எனக்கு சொன்னாங்க. இந்த வித்திர் என்ற அடிப்படையில இமாம் அஹமதுக்கு, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிகி போன்றவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. இமாம் ஷாஃபிஈ சொல்றாங்க அன்னஹா சுன்னா முஅக்கதா, அது சுன்னா முஅக்கதா தான். இப்ப லுஹருக்கு முன்னாடி பின்னாடி சுன்னத் இருக்குல்ல, சுன்னா முஅக்கதான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு சுன்னத்து தான் வித்ரு அப்படின்னு இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிகி போன்றவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஒப்போசிட்டாக இமாம் அஹமது சொல்றாங்க அன்னஹா வாஜிபுன், அது வாஜிபு தான். ஏன்னா அதான் வசியத்தை சொல்றாங்கல்ல அப்படின்றாங்க, அது வாஜிபு. மேலும் அது ஒரு கருத்துல சொல்றாங்கன்னா ஒமன் தரக்காக அந்தன், யாராச்சும் வேணும் என்று வித்ரு தொகையை விட்டால் வஹுவ ரஜுலுன் சூஉன், அவர் கெட்ட மனுஷன் அப்படின்றாங்க. யாரு? இமாம் அஹ்மது ஹம்பல் இந்த செய்தியை வந்துட்டு எத்தி வைக்கிறாங்க. அப்ப இதை நம்ம எதை புரிஞ்சு கொள்றோம் அப்படின்னா, வித்ரு தொழுகை என்ற ஒன்று ரசூலுல்லாஹ்வுக்கு மேலதிக கடமையாகவும் நமக்கு வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாகவும் இருக்கிறது. அதுவும் வசியத்து அடிப்படையில் வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்குது என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம வித்ர தவற விடக்கூடாது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுதுங்க. அப்ப இது ஒவ்வொரு நாளும், ரமலான் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் வித்ரு நம்ம தொழுகை ஆகணும் அப்படி சப்ஜெக்டையும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப ரமலான் மாதத்துல மட்டும் ஏதாவது ஸ்பெஷல் ஆண்டா கிடையாதுங்க. அதை ஓல்ரெடி சொல்லிட்டே வர்றேன், கிடையாது கிடையாது கிடையாதுன்னு. கடைசியில் பள்ளிக்கு வராம வீட்டுக்கு போய்த்துறாது. ஏன் கிடையாதுன்னு ஏன் சொல்றேன் என்ற காரணத்தையும் சொல்லிடுறேன். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாத காலங்கள்ல இந்த இரவு தொழுகை தொழுதுட்டு வருவாங்க. அதுக்கு ஏராளமான ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி இன்னும் சில சஹாபாக்கள் நபிகள், அதாவது ஸைத் பின் ஹாலித் ஜுஹைனி ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களெல்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் நம்ம பார்த்தோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை, இஷா தொழுகைக்கு பின்னாடி, சுபஹ் தொழுகைக்கு முன்னாடி இரவு தொழுகை என்ற ஒரு தொழுகை ரசூலுல்லாஹ் வளமையாக தொழுது வந்திருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இன்னொரு செய்தி கூடுதலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தொடர்ந்தேர்ச்சியாக செய்து கொண்டு வரக்கூடிய இந்த கியாமுல் லைல், இந்த வித்திர ஒரு மனிதர் தூக்கத்தின் காரணமாக இழந்து விட்டால் சூரியன் உதித்ததுக்கு பின்னாடி லுகருடைய பாங்குக்கு முன்னாடி அதை இரட்டிப்பாக தொழுதாக வேண்டும் என்ற செய்தியும் அல்லாஹ்வுடைய சொல்லிடுறாங்க. நம்ம யாராச்சும் தொழுது வித்திரு வளமே வித்திரு தொழுது வரோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அன்றைக்கு தூக்கம் போச்சுது, பாங்கு சொல்லக்கெல்லாம் முழிப்பே வருது. இப்ப வளமே செஞ்சுட்டு வந்த வித்தரை நம்ம தொழாம விட்டுலாமா, நாளைக்கு அதை பார்க்கலாமா என்றால் கிடையாது. அப்படி ஒருத்தர் தொழுகையே வரக்கூடிய ஒருத்தர் அன்றைய நாள் தொழுகையை விட்டு விட்டால் அவர் என்ன பண்ணலாம்? ஃபஜ்ருக்கு பின்னாடி, சூரிய உதிச்சதுக்கு பின்னாடி, லுகருக்கு முன்னாடி 4 ரக்காத்து தொழ வேண்டும். ஏன்னா வித்திரை ஒத்தைப்படை தானே, அது ஃபஜ்ருக்கு முன்னாடியே ஒத்தைப்படை அனுப்பும், சூரிய உதிச்சதுக்கு பிறகு அது இரட்டிப்பாக மாற்றப்பட்டுடும் அப்படின்ட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் நிதானமா இருக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்த விஷயம் நம்ம வருவோம். இப்ப சுன்னத்தான தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஏன் தொழணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பெனிஃபிட்டுகள் இருக்குது, 2 லாபம் இருக்கின்றன. இந்த முன்பின் சுன்னத்து அதெல்லாம் இருக்குது இல்லையா? இதை அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஃபர்லான தொழுகைக்கு முன்னாடி அவன் சுன்னத்து தொழுது கொள்வது அவனுக்கு சேஃப்டி அப்படின்றாங்க. அது என்ன சேஃப்டி என்றால், பொதுவாக மனிதன் தக்பீரை கட்டிவிட்டால் ஷைத்தான் வருவது அவன் மீது அவன் வாஜிபாகி கொண்ட விஷயமாகும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டிவிட்டால், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் தக்பீர் கட்டிவிட்டான் என்று சொன்னால் அவனை தொழுகை வழிகெடுப்பது ஷைத்தான் மீது ஷைத்தான் போட்டுக்கொண்ட விதியாகும். எனவே அவன் உங்களுக்கு அன்றைய நாள் முழுவதும் எந்த டென்ஷன் இருந்தீங்களோ, எதையெல்லாம் மறந்தீங்களோ அதெல்லாம் தொழுகையில் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பான். எனவே நீங்க சுன்னத்துகளை தொழுது கொண்டிருக்கின்ற போது அவையெல்லாம் ஞாபகம் வந்து 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 கலைந்து போனதுக்கு பின்னாடி ஃபர்லில் ஞாபகப்படுத்த ஒன்று இருக்காது. எனவே நீங்கள் குஷுவோடு, தக்குவாவோடு, இறையச்சத்தோடு நீங்கள் ஃபர்லை தொழலாம். எனவே முன்கூட்டி உள்ள சுன்னத்துகளை விடாதீர்கள், ஷைத்தானுக்கு அதுவும் மிகப்பெரிய ஒரு அடியாகும் என்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப எனவே சுன்னாக்களின் அடிப்படையில் இப்படிப்பட்ட பெனிஃபிட்டுகள் நமக்கு இருக்குது.
அதே மாதிரி சுன்னாக்களை பொறுத்த வரைக்கும் நாளை மறுமையில் ஃபர்தில் விடுபடக்கூடிய குறைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றுதான் இந்த சுன்னா என்ற செய்தியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். எனவே இப்படித்தான் இந்த சுன்னத்தான தொழுகையில நமக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நம்ம தலைப்புக்குள்ள வந்துருவோம். உங்களுக்குள்ள மற்ற சந்தேகத்துக்கான விஷயமெல்லாம் சொல்லிட்டோம். இப்ப ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சமூகத்துல 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்ப தொழணும், எப்படி தொழணும். இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, எத்தனை ரக்காத் தொழணும், ஏதோ அது முடியும். எந்த பிரச்சனை இருக்குதா இல்லைங்களா? அதனால 2ஆ பிரிஞ்சு கிடக்கிறோம். அப்ப அதனால கியாமுல் லைல் என்ற இந்த தொழுகை விவகாரத்தில் சுன்னாவில் வழிகாட்டப்பட்டது எது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவின் குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா என்று அல்லாஹ் தஆலா நபிக்கு என்ன செய்கிறான், இந்த இரவு வணக்கத்தை பற்றி ஒரு உத்வேகத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். சரி, இப்ப நமக்கு இந்த அடிப்படையில இரவு தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய இபாதாக்களில் பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. இதுல இப்ப கியாமுல் லைல் என்று எடுத்துக்கொண்டால் இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 3 பெயர் மக்களால் சொல்லப்படுகிறது. சுன்னாவில் இருந்து 3 பேர் சொல்லப்படுகிறது. ஒன்னு கியாமுல் லைல், இரண்டாவது தஹஜ்ஜத், மூன்றாவது வித்ர். இந்த 3 பெயரும் இருக்குல்ல, இந்த 3 பேரையும் ரமலானில் குறிப்பாக ஒரு பெயரோடு அழைப்பார்கள். என்ன? தராவீஹ் அப்படின்னு அழைப்பாங்க. ஹதீஸ்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கியாமுல் லைல் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மன் காம அண்டா யார் கியாமுல் லைல் தொழுதாரோ அப்படின்னு வருமா இல்லைங்களா? வரும். அதே மாதிரி தஹஜ்ஜத் சம்பந்தமா வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த செய்தி நம்ம பார்க்கலாம். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் கடைசி 10ல முயற்சி செய்யற மாதிரி இந்த தஹஜ்ஜத்தை வேற எந்த நாட்கள் ரசூலுல்லாஹ் கடுமையா முயற்சி செய்ய மாட்டாங்க என்ற செய்தியை ஆயிஷா சொல்றாங்க. முஸ்லிம்ல 1175 ஹதீஸாக, திருமிதியில 796 ஹதீஸாக, இப்னு மாஜாவுல 1767 ஹதீஸாக, அஹ்மதுல 24528 ஹதீஸாக வருகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இரவு தொழுகை விஷயத்துல கடைசி 10 ரமலானுடைய கடைசி 10ல அதிகமாக தொழுவாங்க. அப்ப தஹஜ்ஜத் நேரம் அதிகமா தொழுவாங்க. அப்ப ஹதீஸ் தஹஜ்ஜத்னு சொல்லுது. அப்ப எனவே கியாமுல் லைல் என்று சொல்லுது, தஹஜ்ஜத் என்று சொல்லுகிறது. அதே மாதிரி வித்ர் என்று சொல்லுகிறது. இந்த 3 பேரையும் தவிர வேற எந்த பெயரும் வரவில்லை. இன்னொரு பெயரை எல்லா அறிஞர்களும் பயன்படுத்துவாங்க, நாங்களும் பயன்படுத்துவோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஸலாத்து தராவீஹ் அப்படின்னு பேர் போட்டிருப்பாங்க. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அஹ்காமு ஸலாத்து தராவீஹ் என்று பேர் போட்டிருப்பாங்க. எல்லா அறிஞர்களும் ஸலாத்து தராவீஹ் கியாமுல் லைல காணும். ஆனா உள்ளுக்குள்ள ஹதீஸ்ல பேரெல்லாம் கியாமுல் லைல் தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு அவங்க ஹதீஸை கொண்டு வருகின்ற பொழுது கியாமுல் லைல் கொண்டு வருவாங்க. ஆனா பேரை மட்டும் எப்படி போடுவாங்க? தராவீஹ்னு போட்டுருவாங்க. அது எதுக்கு கியாமுல் லைல் என்ற பேருக்கு தொழுகைக்கு தராவீஹ்னு வந்துச்சு? இதுக்கு முதல்ல தெளிவெடுத்துக்கணும். நம்ம அதுக்கு ஓண்டா போவோம். ராஹ என்று சொன்னா ஓய்வெடுத்தான். ராஹனா என்ன? ஓய்வெடுத்தான். இஸ்திராஹத் சொல்றோம் இல்ல, ரிலாக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு. இஸ்திராஹத் ஓய்வு. அப்ப ஸலாத்து தராவீஹ் என்று சொன்னா அதை இப்னு அப்பாஸ் விளங்கப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க? நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் சாட்சி வீடு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல நாங்க தங்கினோம். ஒரே தலைவாணியில தான். நான் இப்படி தூங்கினேன், ரசூலுல்லாஹ் அப்படி தூங்கினாங்க. தூங்கிட்டு இருக்கின்ற பொழுது நான் தூங்கிட்டேன் நினைச்சு அவர் எழும்பிக்கிட்டாங்க. யார? ரசூலுல்லாஹ். நான் தூங்கிட்டேன் நினைச்சு அவங்க எழும்பிக்கிட்டு உது செஞ்சுட்டு வந்தாங்க. நான் ஓடி போய் என்ன செஞ்சேன், இடது பக்கமா நின்றேன். ரசூலுல்லாஹ் என் காதை பிடிச்சி அப்படியே வலது பக்கம் எடுத்தாங்க. எடுத்து நானும் ரசூலுல்லாஹ் தொழுதோம். 4 ரக்காத்து தொழுதோம். அப்புறமா அப்படியே விட்டுட்டோம். பின்னாடி எழுப்பி 4 தொழுதோம். அப்புறமா 3 தொழுதோம் அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. அப்ப 4 தொழுதாங்கன்னா 4 தொழு பெரிய ஒரு கெப்பன் விட்டாங்க. பெரிய ஒரு கெப்பன் விட்டு தான் திருப்பி 4 தொழு. இதுக்கு தான் சொல்றது இஸ்திராஹத். தொழுது போட்டு அப்படியே ஓய்வு எடுக்கிறது. நல்லா காலுக்கு கையை நீட்டி போட்டு நல்லா தூங்கி எழுப்பி திருப்பி தொழுது. இது இஸ்திராஹத். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? பொதுவாகவே நம்ம தொழுகை வந்துக்கிட்டு வெகி குயிக்க தொழுவோம்ல.
5 நேர தொழுகையை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷம் போகாது இல்லை, குயிக்க தொழுகை முடிச்சிடும். ஆனா கியாமுல் லைலை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுகையை பொறுத்தவரை 2 சஹாபாக்கள் 2 விதமா சொல்றாங்க. முதலாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவாங்களாக இருந்தால் ரொம்ப நீண்ட நேரம் என்ன செய்வாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, அப்புறமா ருக்கு நீண்ட நேரம் செய்வாங்க, இப்படி செய்து சொல்றாங்க. அதே மாதிரி ஹுதைபா யமான் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் வந்து ரசூலுல்லாஹ் சந்திக்க வந்தேன், மிட் நைட்ல வர்றேன் ரசூலுல்லாஹ் சந்திக்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ் தக்பீரை கட்டிட்டாங்க, நானும் போய் ரசூலுல்லாஹ் சேர்ந்து தக்பீரை கட்டிட்டேன். ரசூலுல்லாஹ் பக்கரா ஓதினாங்க, நானும் மௌனமா நின்றேன். அப்புறமா நிசா ஓதினாங்க, சரி இதோட முடிச்சுக்குவாங்கன்னு நான் நின்றேன். அப்புறமா ஆல இம்ரான் ஓதினாங்க, இப்பயாச்சும் முடிப்பாங்கன்னு அப்பதான் ருக்குக்கு போனாங்க. அப்ப ஒரு ரக்காத்துல பக்கராவே ஓதினாங்க, நிசாவையும் ஓதினாங்க, ஆல இம்ரானே ஓதினாங்க. இப்ப கிட்டத்தட்ட 6 ஜுஸுவ ரசூலுல்லாஹ் ஒரே ரக்காத்துல ஓதி முடிச்சிடுறாங்க. அப்ப இது பெரிய ரிலாக்ஸ் தொழுகை. என்ன செய்றாங்க, அந்த தக்பீர்லயே நீண்ட நேரம் ரிலாக்ஸா ரசூலுல்லாஹ் தொழுகலாம், இப்படியும் எடுத்துக்கலாம். அப்ப எனவே தொழுகை தராவீஹ் என்று சொன்னா இந்த கோழி கொத்துற மாதிரி தொழக்கூடாது, ரொம்ப ரிலாக்ஸா தொழணும் அப்படின்னு அர்த்தம் தான். அந்த அர்த்தத்துல தான் எல்லா அறிஞர்களும் ஸலாத்து தராவீஹ் என்று பெயர் வச்சாங்களே அல்லாமல் குறிப்பிட்ட தொழுகைக்கு ஸலாத்து தராவீஹ் தொழுகிறோன்னு நியத்து வைக்கிறதுக்கு வைக்கல. நல்லா புரிஞ்சு கொள்ளணும், நியத்து கியாமுல் லைல் தான். ஆனால் தொழக்கூடிய தொழுகை எப்படி இருக்கும் என்பதற்காக சொல்லப்பட்ட பேர் தான் தராவீஹ் என்பதை தவிர தொழுகைக்கான நியத்துக்கு ஸலாத்து தராவீஹ் வராது. எனவே நியத் அடிப்படையில கியாமுல் லைல் என்று தான் வர வேண்டும், என்ன ஸலாத்து தராவீஹ் என்று வரக்கூடாது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத்து தராவீஹ் தொழுததாக எந்த ஹதீஸும் கிடையாது. அப்ப எனவே ஸலாத்து தராவீஹில் வைக்கப்பட்டது ரிலாக்ஸாக தொழணும் என்ற ஒரு காரணம் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை என்பதையும் நாங்கள் அடுத்த கட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப அடுத்ததாக இந்த கியாமுல் லைல், தஹஜ்ஜத், வித்ர் எப்படி தொழணும் என்று இதை பொறுத்த வரைக்கும் இது 3 நேரம் ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறாங்க. 3 நேரம் ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறாங்க. இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன் முக்னி என்ற கிரந்தத்தில் சொல்லுகின்ற பொழுது, கீல் அலி அஹ்மத் பின் ஹம்பல், அஹ்மத் ஹம்பல்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது கியாமுல் லைல், தஹஜ்ஜத், இந்த தொழுகை இருக்குல்ல, இதை கடைசி நேரத்தில் தொழுவது நல்லதா என்று கேட்ட பொழுது லா, இல்லை. அதாவது சுன்னத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் வளமையாக செஞ்சுட்டு வர்றாங்களே, முன்கூட்டி தொழுட்டு போறாங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. அப்ப நான் பின்னுக்கு சொல்ல, மக்களை நீ வைத்து பின்னுக்கு நான் தொலைச்சு நான் சொல்ல, அந்த குழப்பத்துக்கு நான் வரல, மக்கள் தொழுகிற மாதிரி நானும் தொழுட்டு போய்த்திருவேன் அப்படின்னாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றோம்னு? அப்ப மக்கையில் முன்கூட்டி முன்னிரவில் தொழுதிருக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இமாம் அஹ்மத் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இதே இடத்துல நம்ம ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தொழுகையினுடைய அடிப்படை வித்தியாசமா தொழுது வைக்கிறாங்க. முன்கூட்டி 4 ரக்காத் தொழுவாங்க, அப்புறம் தூங்கிடுவாங்க, திருப்பி 4 தொழுவாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் தூங்கிடுவாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் தொழுகையை நம்ம டீப்பா படிச்சோம் அப்படின்னு சொன்னா, அதாவது கியாமுல் லைல், தஹஜ்ஜத் இருக்குல்ல, தஹஜ்ஜதாக இருந்தாலும் கியாமுல் லைலாக இருந்தாலும் இந்த வித்ர் இருக்குல்ல, இந்த 2க்கு இடையில தூங்கி எலும்பியா வித்துட்டு வருவாங்க, நடுவு தூக்கத்தை போட்டுருவாங்க. அது சொல்றாங்க, தாவூது நபியோட தொழுகை எனக்கு ரொம்ப சிறந்தது, அதுவும் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அப்படிதான் தொழுவேன் அப்படின்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமுல் லைலுக்கும் அல்லது தஹஜ்ஜத்துக்கும் இடையில், வித்ருக்கும் இடையில தூங்கி எழும்புவாங்க அப்படின்னு செய்தி புகாரி, முஸ்லிம் உட்பட பல கிரந்தங்கள் இந்த செய்தி வருகிறது. நான் ஏன்னா எனக்கு தலைப்பு தந்ததுனால எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சில நேரம் நீங்க யோசிப்பீங்க, நாங்க தூங்காம தொழுகிறோமே அது குத்தமா, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். முன்கூட்டி எல்லாத்தையும் சொல்லிடுவேன். உங்களுக்கு சந்தேகம் வந்தா கையை தூக்கிடுங்க, என்னட்டு கேட்பேன், பதில சொல்லிடுவேன். புரியுதுங்களா? கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கோவிச்சுக்கெல்லாம் உட்கார்ந்துருங்க, ஏன்னா தலைப்பு அப்படிதான் தந்து வச்சிருக்கிறீங்க. சரி, அடுத்தது நீங்க பாருங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், எனக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன செய்வாங்க, 4 தொழுவாங்க, அப்புறம் ரிலாக்ஸ் எடுப்பாங்க, பின்னாடி 4 தொழுவாங்க, அப்புறம் ரிலாக்ஸ் எடுப்பாங்க, அப்புறம் 3 தொழுவாங்க. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இரவு தொழுகையும் இந்த கேட்டகரியில இருந்ததுக்கு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரிங்களா? இதையும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்ம 11 தான் தொழணும் அப்படின்னு சண்டை பிடிக்கிறோம்.
உண்மையில் 11 தான் தொழணுமா, 13 தொழலாமா, 15 தொழலாமா, 20 தொழலாமா, 40 தொழலாமா, 100 தொழலாமா? எது உண்மை, எது பொய், எது சாத்தியம், எது அசாத்தியம்? இதுல 2 கருத்து இருக்குதுங்க. முதலாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட நபர்களை சொல்றாங்கன்னா 11 தான் தொழணும் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸ், அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ஹதீஸ் வைக்கிறாங்க. அதுவே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் 13 தொழுதாங்க, ரசூலுல்லாஹ் 13 தொழுதாங்க, அப்புறம் வித்ரு தொழுதாங்க, ஒரு செய்தி வருகிறது. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் 13 தொழுதாங்க, ஸைத் இப்னு காலித் இப்னு ஜுஹைரி ரசூலுல்லாஹ் 13 தொழுதாங்க. இப்படி ஹதீஸ்கள் இருக்கின்றன. சரி, நம்ம அததை பார்க்கின்ற பொழுது முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வருகிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஜாஅ ரஜுலுன், ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஸலாத்துல் லைல், இரவு தொழுகை பற்றி கேட்கிறாங்க. எப்படி கேட்க, அன்ன ரஜுலன் ஸஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி ஸலாத்தில் லைல், இரவு தொழுகை சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்விடம் கேள்வி கேட்கிறார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஸலாத்துல் லைல் மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை என்பது 2 சொல்றாங்க. இப்ப இந்த 2 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை வரையறை தெரியாது. 2 பாத்தீங்கன்னா வரையறை தெரியாது. அது 2 நீங்க 100 சொல்லலாம், 1000 சொல்லலாம், வரையறை கிடையாது. இல்ல, அந்த ஹதீஸ்ல வரையறை கிடையாது. உண்மையில் 2 100 சொல்லலாமா என்றால் அந்த வரையறையில் பல அறிஞர்கள் அந்த கருத்துக்களை சொல்கிறார்கள். இமாம் உசைமின் உட்பட பல பேரும் அந்த கருத்தை சொல்கிறார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சில செய்திகளை சொல்றாங்க. இப்ப உண்மையில் 100 சொல்லலாம், 50 சொல்லலாம், 60 சொல்லலாம், இதல்ல இங்க பிரச்சனை. இதல்ல இங்க பிரச்சனை. அது தனிப்பட்ட மனிதனுடைய சிந்தனையோடு போறது. மஸ்னா என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள ஒரு சுதந்திரம் அது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க அப்படின்றது நம்ம நிறைய ஹதீஸ்களை ஆய்வு செய்கின்ற பொழுது 3 விதமான ஹதீஸ் கிடைக்கிறது. எத்தனை ஹதீஸுங்க? 3 விதமான ஹதீஸ் கிடைக்கிறது. அந்த 3 விதமான ஹதீஸ்களை நம்ம எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகையை பற்றி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு மகன் அபு சலமா வந்து கேட்கிறாங்க, அன்னஹு ஸஅல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கைஃப கானத் ஸலாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான். குறிப்பா கேட்கிறாங்க. ஏன்னா நமக்கு இந்த தராவீஹ் சண்டை வர்றது ரமலான்ல தான். 20 ரக்காத் தொழணுமா, 23 தொழணுமா, 8 தொழணுமா? இப்ப வந்து கேட்கிறாரு ரசூலுல்லாஹ்வுடைய ரமலானில் இரவு தொழுகை எப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஃபகாலத், ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், மா கான யஸீது ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி, ரசூலுல்லாஹ் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 தவிர ரசூலுல்லாஹ் கூட்டி தொழுது நான் காணல அப்படின்னு, கிடையாது அப்படின்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 தொழுதிருக்கிறாங்க என்று சொல்லிட்டு அர்பஅன் 4 தொழுவாங்க. அதனுடைய லா துஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன, அதோட அழகை பத்தி கேட்காத, அப்படி ரசூலுல்லாஹ் தொழுவாங்க என்று சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி 4 தொழுவாங்க, நீண்ட நேரம் தொழுது விட்டு 4 தொழுவாங்க. சும்ம சொல்லி தராதன், அப்ப 4 பின்னாடி ரிலாக்ஸ், பின்னாடி 4 பின்னாடி 3 தொழுவார்கள். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் அத்தனாமு கப்ல அன் தூத்திர், நீங்க வித்ர் தொழுவதற்கு முன்னாடி தூங்குறீங்களே, ஹதீஸை புரிஞ்சு கொள்ளணும். ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, 4 தொழுவீங்க, அப்புறமா 4 தொழுவீங்க, அப்புறமா 3 தொழுவீங்க, இந்த 3 தொழுவதற்கு முன்னாடி நீங்க தூங்குறீங்களே, ஆனா தொழுதவர் தூங்கினவர் எழுப்பி அப்படியே தக்பீரை கட்டுவாங்க ரசூலுல்லாஹ், உது செய்ய மாட்டாங்க. அப்ப கேட்கிறாங்க, கால யா ஆயிஷா, ஆயிஷாவே, இன்ன ஐனி தனாமானி வலா யனாமு கல்பி, என் 2 கண்ணு தூங்கும், என் உள்ளம் எப்பொழுதும் பிரைட்டா தான் இருக்கும், தூங்காது என் உள்ளம். ஏன்னா என் உள்ள உணர்வோடு இருக்கிறதுனால எனக்கு உது முறியறது சான்ஸ் கிடையாது. உது முடிஞ்சா எனக்கு தெரியும், உது முறியல, அதனால நான் தூங்கி எழுந்து வித்துறது அப்படின்னு சொல்லுதேன் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் எதை புரியணும் அப்படின்னா, 4 தொழுதாங்க, பின்னாடி 4 தொழுதாங்க, தூங்கிட்டு எழுப்பி வித்திரு 3 ரக்காத் தொழுதாங்க அப்படின்னு செய்தி புகாரியில 2013 ஹதீஸாக, முஸ்லிம்ல 738 ஹதீஸாக வருகிறது. அதே மாதிரி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இது புகாரியில 1140 ஹதீஸ்,
கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி மினல் லைலி 13 ரக்அத்தன் மின்ஹா வித்ருன் வ ரக்அத்துல் ஃபஜ்ர். ரசூலுல்லாஹ் 13 தொழுதாங்க இல்லையா, அதுல ஃபஜ்ருல 2 ரக்அத் சேர்த்துறாங்க. இப்படி அப்ப 12 தான் தொழுதாங்க, ஃபஜ்ருல 2 ரக்அத் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பல செய்திகள் வருகிறது. ஒரு சில செய்திகள் மட்டும் ரசூலுல்லாஹ் 13 தான் தொழுதாங்க என்னும் வருகிறது. எனவே ஒருத்தர் ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது அவங்க 11 தொழுகிறாங்கன்னா பரவாயில்லை, ஏன்னா ரசூலுல்லாஹ் 11 தொழுதிருக்கிறாங்க. சில தனியாக தொழுகிற 13 தொழுகிறாங்க, தொழுது போகணும். ரசூலுல்லாஹ் 15 தொழுதா ஹதீஸ் இருக்கு, தடை கிடையாது. ஆனால் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா 23 தான் தொழணும்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு எங்க ஆதாரம் எடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் மசனா தொழுதாங்கன்னா எத்தனை தொழுது முடிவெடுக்கணுமே தவிர 23 தான் தொழணும் முடிவெடுப்பது மிகப்பெரிய ஒரு வழிகேடு தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் தொழலையே, ரசூலுல்லாஹ் தொழலையேங்க. ரசூலுல்லாஹ் தொழுதாக இருந்தா நீங்க 11 தான் கணக்கிடணும், அல்லது ஹாலித் ரலியல்லாஹு சொல்ற மாதிரி 13 கணக்கெடுக்கணும். அது தவிர நீங்க 23க்கு போவீங்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. நீங்க வேண்டிய மாதிரி தொழுவதாக இருந்தால் உங்க செல்ஃப் நீங்க வேற விஷயம் பார்க்கலாம். அது அல்லாமல் ஹதீஸில் இருந்துதான் நாங்கள் தொழுவோம் என்றால் அது ஹதீஸ் இத்தனை தான் இருக்குது அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, நீங்க வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா நாங்க தொழுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க வீட்டுக்கு போய் தூங்கி எழுப்பி பிறகு 3 நான் தொழுது கொள்றேன் இந்த முடிவெடுத்துட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருத்தர் கியாமுல் லைல் தொழுகையில் இமாமை பின்பற்றினால் அவருடைய உடஞ்சி போகக்கூடாது. இமாமை நீங்க பின்பற்றீங்கல்ல, இமாமை பின்பற்றினால் அந்த இமாம் எத்தனை ரக்காத் தொழுவாரோ நீங்க அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். அப்ப அவர் 11 ரக்காத் வித்ரோடு 11 ரக்காத் தொழுது முடிப்பாராக இருந்தால் நீங்களும் அந்த 11 ரக்காத் தொழுது முடிக்க வேண்டும். நீங்க சப்போ இமாமை உடைச்சிட்டு நான் புறவு கிளம்பி தொழுகிறேன் அப்படின்னு போகக்கூடாது. ஒன்னும் தொழாம போய்த்திடணும், வீட்டுல போய் தொழ வேண்டியதுதான். அல்லது இங்கே 4 தொழுவேன் எழுப்பி 4 தொழுவேன் அப்புறம் 3 தொழுன்னு முடிவு எடுக்க கூடாது. ஏன் கூடாது என்றார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் அப்படி இமாமோடு அந்த 11 ரக்காத்தையும் தொழுது முடிப்பாராக இருந்தால் அவர் முழு இரவும் வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்குறான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். இது அபூதர் வரைக்கும் ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இமாமை பின்பற்றினால் 4 தொழுதாச்சு, புறவு கிளம்பி 4 தொழுன்னு முடிவு எடுக்க கூடாது. அப்ப இமாமுடைய 11 ரக்காத்தை முடிச்சிடணும். சரிங்களா? சரி, அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த தொழுகையை ஜமாத்தாக தொழுவது சிறந்ததா தனித்தனியே தொழுவது சிறந்ததா என்ற கேள்வியை பொறுத்த வரைக்கும் அறிஞர்களுக்கு வந்து 2 கருத்து இருக்கிறது. ஜமாத்தும் சிறந்ததுதான், ஒருத்தர் தனியே தொழ விரும்பினால் தனி தொழுவதும் சிறந்ததுதான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்திலும் ஆர்வப்படுத்தியிருக்கிறாங்க. நபி அவர்கள் ரமதான் குறிப்பாக ரமதான்ல ரசூலுல்லாஹ் முதல் நாள் செஞ்சாங்க, தன்னுடைய பாயால் மறைக்கப்பட்ட கூடாது ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, சஹாபாக்கள் பின்னாடி தொழுதாங்க ஒரு நாள். 2ஆம் நாளும் மக்களுக்கு செய்தி நிறைய பேர் வந்துட்டாங்க. 3ஆம் நாள் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, அதுக்கு ரசூலுல்லாஹ் வரல. செய்தி 3ஆவது நாள் அல்லது 4ஆவது நாள் இப்படிதான் ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் வரவில்லை. அப்ப 2 நாள் கண்டினியூவா தொழுவிக்கிறாங்க, சில செய்தி 3 நாள் வருது தொழுவிக்கிறாங்க, அதுக்கு ரசூலுல்லாஹ் வரல. அப்ப சஹாபாக்கள் எல்லோரும் பள்ளிக்குள் வந்து விட்டார்கள். வந்து எதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் வெயிட் பண்றாங்கன்னா சஹர் வரும் வரைக்கும் வெயிட் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் சஹர் வரும் வரைக்கும் வெளியே வரல. அப்ப அதுக்கு பின்னாடி சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன அல்லாஹ்வின் தூதரே இப்படி எல்லாமே ஆசையை காட்டி நம்ம இப்படி நடுரோட்ல விடுறது, நீங்க தொழுவிச்சு காட்டிட்டீங்க, நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துட்டோம், இப்படி விட்டா நல்லதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லப்பா இன்னி ஹசீது அன் துஃப்ரத அலைக்கும், இதுவும் உங்க மீது கடமையாக்கப்படும், நான் பயந்தேன், அது சுட்டித்தான் நான் ஒதுங்கிருந்தேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் தொழுவிப்பதற்கு மாற்றப்பட்ட ரசூலுல்லாஹ் இருக்கிறது. மக்களுடைய ஆர்வத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டால் பின்னாடி வர்ற மக்களுக்கு கஷ்டமாயிரும் இல்லையா, அதனாலதான் நான் என்ன செஞ்சேன் நின்றேன், வஹியினுடைய அடிப்படையில் தான் நான் என்ன செஞ்சேன் நின்றுட்டேன் அப்படின்னாங்க. அதுக்காக நீங்க போகாதீங்க, இந்த வஹி அல்ல, வஹியால் இறக்கப்பட்ட கடமையாக பயந்து நான் ஒதுங்கிட்டேன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலம், அபூபக்கர் காலம், உமர் ரலியல்லாஹுடைய நடுப்பு காலம், இதுல வந்துக்கிட்டு எல்லாருமே தனியே தொழுவாங்க. ஒரு ஆள் தொழுவாங்க, ஒரு 3 பேர் சேர்ந்து தொழுவாங்க, 5 பேர் சேர்ந்து தொழுவாங்க, இப்படி நடக்கும். அது யாரும் கண்டுகொள்ளல. உமர் அப்படிங்கிற சில வர்றாங்க, என்னடா 5 பேர் 6 பேர் 4 பேர் 2 பேர் தொழுவிய, இதெல்லாம் வந்து நித்தாடு அப்படின்னு சொல்லி போட்டு
உபயோக கவலைப்படாங்க, என்ன நீங்க தொழுவீங்க, நீங்களே எல்லாம் ஃபாலோ பண்ணி தொழுங்க அப்படின்னாங்க. இதை பார்த்து சொல்றாங்க நிஅமத்துல் பித்ஆ, இது நல்ல ஒரு வழியா இருக்குது அப்படின்னாங்க. இப்ப நம்மளே என்ன பார்த்துட்டா தெரியுமா, அது உமரலை பித்அத் செஞ்சாலும் கேட்கிறாங்க, அது பித்ஆ மஅனவியா லா ஷரஇய்யா. இது ஷரஇய்யத்துல பித்அத் இல்ல, மஅனவியா. அதாவது ஆல்ரெடி உள்ள ஒரு விஷயத்தை ஒன்று சேர்த்து விட்டாங்க, அவ்வளவுதான். இல்லாத ஒன்றை உருவாக்கலாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, சண்டைக்கு வந்துருவாங்க. அவங்க பித்அத் செய்யல. அவங்க சொன்னது என்னன்னா, உள்ளதை ஒன்று சேர்த்தார்களே தவிர உருவாக்கவில்லை. பித்அத் என்றால் உருவாக்குதல். இவங்க உருவாக்கல, உள்ளத ரசூலுல்லாஹ் 2 அல்ல 3 வழிகாட்டிட்டாங்க. சஹாபாக்கள் 5 பேர் 6 பேர் தொழுதுட்டு வர்றாங்க சேர்ந்து. அதே ரசூலுல்லாஹ் கண்டிக்கல, அபூபக்கர் கண்டிக்கல, ரலியல்லாஹு அன்ஹு உமர் கண்டிக்கல. ஆனால் இப்படியே நீங்க எல்லாம் பிரிஞ்சு போனா எப்ப சமூகம் ஒரே குடைக்கு ஒற்றுமையா வருவது? அதனால அப்படிலாம் தொழக்கூடாது, ஒரு ஆள் தொழுவி பின்னாடி எல்லாரும் தொழு அப்படின்ட்டாங்க. மறுநாள் வர்றாங்க, எல்லாரும் அழகா தொழுறாங்க. ஆனா நான் தொழ மாட்டேன்ட்டாங்க. நான் தொழ மாட்டேன். சிறந்தது என்ன தெரியுமா? தூங்கி எழுப்பி தொழுவதுதான். எனவே நான் தூங்கி எழுப்பி தொழுன்னு போயிட்டாங்க. இது உமர் ரலியல்லாஹு செஞ்ச செயல்பாடு. எனவே தொழுகையில, இரவு தொழுகை தூங்கி எழுப்பி தொழுவது என்பது மிக வரவேற்கத்தக்கது. மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுமாக இருந்தால் முன்கூட்டி தொழுகை என்பது மார்க்கத்தில் தடை இல்லை, ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறாங்க என்பதை நம்ம அழகுற புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்ப எனவே குறிப்பாக ரமலான் மாதத்துல நம்ம கியாமுல் லைல் தொழுதால் என்ன நன்மை? இப்ப நமக்கு கியாமுல் லைல் தொழுவது ரமலானாக தொழலாம் என்பதை நம்ம தெரிஞ்சு கொண்டோம். ஜமாத்தா தொழலாம், தனியா தொழலாம், எல்லாமே தெரிஞ்சு கொண்டோம். எத்தனை ரக்காத்து? 11 ரக்காத்து என்பது தெரிஞ்சு கொண்டோம். 13 வந்தால் இசாவுடைய பின் சுன்னத்தை சேர்ப்பாங்க, 15 வந்தால் சுபவுடைய முன் சுன்னத்தை சேர்ப்பாங்க. எனவே 11 தான். 11 என்பதுதான் ஆயிஷா நாயுடைய ஹதீது, இன்னும் பல சஹாபாக்கள் ஹதீது. 13 என்ற செய்தி வருகிறது, அது அரிது. 13 என்ற செய்தி அது அரிது. அதிகமான செய்தி 11 தான். எனவே 11 தொழுவது என்பது சிறந்தது. நபி அவர்கள் தொழுதிருக்கிறார்கள், அதுவே எங்களுக்கு போதுமான சுன்னத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரமலான் மாதத்துல இப்படி தொழுதா என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குவார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அது ஒரு சிறப்பு, அது அந்த சிறப்பு மட்டும்தான். அதை தாண்டி ஒன்று ரசூலுல்லாஹ் செய்யல. ரமலான்ல ஆர்வப்படுத்தினாங்க. யார் ரமலான் மாதத்தில் ஜமாத்தோடு நின்று தொழுதால் இரவு முழுவதும் நின்று தொழுத நன்மையும் இருக்கும், முன் செய்த பாவங்கள் அழிந்து போகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த விடயங்களை ரமலான்ல நம்ம கூட்டாக தொழுவதனால வழிகாட்டல் சுன்னா. நிறைய பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாது இல்லையா? பாடம் இல்லை, அப்படித்தானுங்க. அப்போ ஒரு இமாமை நம்ம பின்பற்றி தொழுகின்ற பொழுது அவரை ஓதுல நம்ம கேட்கிறோம், ஜமாத்தா தொழுகிறோம். இந்த ஒரு நிலையை இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வழிகாட்டினாங்க, சஹாபாக்கள் வழிகாட்டினாங்க. யாரும் அதை தப்பாக விமர்சிக்கவில்லை. சில பேர் ஒரு கருத்து சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் 3 நாள் தான் தொழுவிச்சாங்க, எனவே 3 நாள் தான் ஜமாத்து நடத்தணும், மற்றெல்லாம் வீட்டில் சொல்லணும். அது பொய்யான கருத்து, அது அறிவித்தனமான ஒரு வாதம். ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறாங்க. அடுத்தது ரசூலுல்லாஹ் தொழுதவர்களை நான் தான் விட்டல, ஏன் தொடர்ந்து கேட்டாங்களா? ரசூலுல்லாஹ் கேட்கல. சோ இதில் எதை புரியும் என்றால், ரசூலுல்லாஹ் ஜமாத்தாக தொழுவிப்பதையும் தொழுது காட்டியிருக்கிறாங்க. எனவே அதுவும் மார்க்கம் தான், அதுல வரையறை செய்யப்பட்ட நாள் கிடையாது. இதுல சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கியாமுல் லைல ஒருத்தர் ரமலானை தாண்டியும் ஜமாத்தாக தொடர்ந்தெரிச்சியாக தொழுவது என்பது கூடாது, ஆங்காங்கே தொழுவது பரவாயில்லை என்ற கருத்தையும் வைக்கிறாங்க. சில பேர் என்ன இப்படி கருத்து இருக்குதானே, அதை சொல்ல கேட்கக்கூடாது இல்லை, அதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டு போறது. அமானிதம் என்பது படித்ததை பக்குவமா சொல்லிட்டு போய்க்கிறது தான், மறதி கருத்து சொல்ல தேவையில்லை. புரியுதுங்களா? அப்ப எனவே 11 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. அழகா சொல்றாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தொழுதிருக்கிறாங்க. இப்ப அதுக்குள்ள என்னோட சந்தேகம் கேட்டுட்டாங்க. இப்ப நாங்க வித்ர் தொழுது போயிட்டோம். இப்ப நம்ம வித்ர் தொழுதுட்டோம், வித்ருக்கு பின்னாடியும் தொழலாமா? ஏன்னா சில பேர் தராவிஹையும் தொழுவாங்க, அப்படியே 3 மணிக்கு எழும்பி தஹஜ்ஜுத் தொழுவாங்க, அப்புறமா வித்ரும் தொழுவாங்க. அது ஸ்டெப் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு இரவில் 2 வித்ரு தொழுகை இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு இரவுல 2 வித்ரு தொழுகை கிடையாது. எனவே நீங்க இந்த இடத்துல வித்ரு தொழுகையை முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த இரவுக்கான தொழுகை முழுமை அடைஞ்சாச்சு. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறோம், முழிப்பு வந்து 3 மணிக்கு முழிப்பு வந்துச்சு,
இப்ப ஒருமே 2 ரக்காத் தொழுவோமே என்று முடிவெடுத்தால் இது தப்பா சரியா? இதுதான் உங்களுக்குள்ள சந்தேகம். கரெக்டா? சரி, சந்தேகத்துக்கு ஆதாரம் தேடி பார்த்துரும்ல, அதான் நமக்கு முக்கியம். ஆதாரம் இல்லாம பேசிட்டோம்னா நம்ம மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். ஆதாரத்தை நம்ம பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தொழுகுறாங்க. தொழுதுட்டு கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை தொழுகிறாங்க, தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, தொழுது வித்ரையும் தொழுதாங்க. அப்படி ரசூலா உட்கார்ந்த வண்ணம் 2 ரக்காத்து தொழுதார்கள். இந்த ஹதீஸை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமுல் லைல் அல்லது தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, வித்ரையும் தொழுது முடிச்சிட்டாங்க. தொழுது முடிச்சதுக்கு பின்னாடி உட்கார்ந்த வண்ணம் 2 ரக்காத்து தொழுதாங்க. ஹதீஸை பார்க்கணும். 2 ரக்காத்து ரசூலா தொழுதாங்க. அதுக்கு பின்னாடி சுபஹு பாங்க சொன்ன உடனே சுபஹுக்கு 2 ரக்காத் தொழுவிட்டு ரசூலா பள்ளிக்கு போனாங்கன்னு ஆயிஷா நாய் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் நம்ம எதை புரிஞ்சு கொள்றோம் அப்படின்னா, வித்திருக்கு பின்னாடியும் தொழ முடியுமான்னா தொழுகை தடை என்று இந்த ஹதீஸை காண முடியாது. இரவு தொழுகைன்னு வந்தா வித்திரு தான், கதை முடிஞ்சுது. 2 வித்திரு கிடையாது, 2 வித்திரு கிடையாது. இப்ப வித்திரு நம்ம தொழுது முடிச்சிட்டோம்னா இரவு தொழுகை முடிஞ்சாச்சு. இப்ப நம்ம தூங்கி அப்படியே முழிச்சிட்டோம், 2 மணிக்கு முழிச்சிட்டோம், தூக்கம் போவதில்லை, போய் உது செய்வோம். உது செய்யணும் செய்ய மாட்டோமா? உது செய்யும். உது செஞ்சா உதுவுக்கான 2 ரக்காத் இருக்குது ஆட்டோமேட்டிக்கா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பிலாலை பார்த்து உங்களோட பாதணி சத்தம் சுவர்க்கத்துல சடாக் சடாக் சத்தம் கேட்டுது, அப்படி என்ன செய்தீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியலையா? இல்ல அல்லாஹ்வின் தூதரே, நான் எப்பயாச்சும் உது செய்வனாக இருந்தால் 2 ரக்காத் அதுக்கு நான் தொழுதுக்குவேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றீங்கன்னு கேட்கல, கரெக்ட்னு சொன்னாங்க. அப்ப இதுதான் அங்கே ஒரு பெனிஃபிட் அப்படின்னாங்க. இப்ப இது நம்ம எதை புரியலாம்? நமக்கு தூக்கம் போகல, முடிச்சிட்டு இருக்கிறோம், 2 ரக்காத் தொழாம தொழுது கொள்ளலாம். உது செஞ்சோமா உதுவுக்கான 2 ரக்காத் தொழுக ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. ஆனா அதே சமயம் ரசூலுல்லாஹ் 2 தொழுதாங்க. அதே ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்லுவதானே இந்த அதிசயம் கிடையாது. 2 தொழுதாங்க, உட்கார்ந்தவன ரசூலுல்லாஹ் 2 தொழுதாங்க. அப்புறமா சுபஹோட தொழுது பள்ளி போனான்னு ஹதீஸை பார்க்கணும். இப்ப இப்படித்தான் ஹதீஸ்ல இருக்கிறதே தவிர, அப்ப அந்த ஹதீஸை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் தொழுதாங்கிற ஹதீஸ் தெளிவாக வந்ததுக்கு பின்னாடி தொழக்கூடாது நம்ம முடிவெடுக்க கூடாது. அதுக்கு பின்னாடி வித்ரு தொழுக கூடாது. இங்க தொழுவாங்களா தராவி, அதுல வித்ரு தொழுவாங்கன்னா வீட்டுக்கு போய் கியாம் தஹஜ்ஜத் தொழுது வித்ரு தொழுவாங்க. அப்படி ஒரு தொழுகை கிடையாது. அந்த தஹஜ்ஜத் தான் இந்த கியாமுல் லைல், இந்த கியாமுல் லைல் தான் அந்த தஹஜ்ஜத். சரிங்களா? அடுத்தது வித்ர் எத்தனை ரக்காத்? ரசூலுல்லாஹ் 1 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க, 3 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க, 5 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க, 7 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க, 9 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க. வித்ர் ரசூலுல்லாஹ் 9 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க. 8 ரக்காத் அப்படியே தொழுவிட்டு வருவாங்க, அப்படியே கடைசி 8வது ரக்காத் அத்தஹியாத் இருப்பாங்க, சலாம் கொடுப்பாங்க, பிறகு எழுப்பி ஒன்று தொழுவாங்க. இது ரசூலுல்லாஹ் வழமை. இப்படிதான் இருக்கு ஒன்று. அதே மாதிரி 7 தொழுவாங்க, அப்படியே 6 தொழுவாங்க, கடைசியில் 1 தொழுவாங்க, 5 தொழுவாங்க, 4 தொழுவாங்க, கடைசியில் 1 தொழுவாங்க, 3 தொழுவாங்க, 2 விதமா தொழுவாங்க. 1 3 ஒரேடியா தொழுவாங்க, இல்லாட்டி 2 தொழுதுட்டு சலாம் கொடுப்பாங்க, அப்புறம் 1 தொழுவாங்க. இப்படிதான் ரசூலுல்லாஹ் வித்ர் தொழுகை இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் சுபஹ் அடைந்து விடுவீர்கள் என்று பயந்தால் 1 ரக்காத்தை கொண்டு வித்ரை முடித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவுதான் இந்த தொழுகையினுடைய அசலியத்தும் ஆதாரபூர்வமான செய்திகளும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே கியாமுல் லைலை தொழுவது ரசூலுல்லாஹ் ரமதானில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக ரமதானுடைய கடைசி 10ல அதிகமாக ரசூலுல்லாஹ் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அன்றைய இரவு பொதுவாக ரசூலுல்லாஹ் மற்ற நாட்களில் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் தொழுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி 10ல இரவு முழுக்க ஹயாத்தாக்குவார்கள். இஸ்தைகாத அந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள். எனவே கடைசி 10 வந்து விட்டால் அவசரமா தொழுவை தூங்கிடக்கூடாது. கடைசி 10 முழுமையாக என்ன செய்யணும்? கியாமுல் லைலாலேயே நம்ம அந்த இரவை முழுமையாக கழிக்க வேண்டும். ஏனென்றால் அதுல தான் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்குது என்று அறிந்து கொள்வோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையினுடைய வரையறை, அளவுகோல், ஓதல் முறை இப்படித்தான் இருந்திருக்கிறது. எப்படி நான் தொழுதார்கள் என்பதை ஆதார ரீதியாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ளலாம்.